வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை அறிந்து பலன் பெறுங்கள். தற்போது நவரத்தன கற்களில் ஒன்றான முத்து என்கின்ற சந்திரன் சம்பந்தப்பட்ட கல்லை பற்றி பார்ப்போம். இது கடலிலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. மழைத்துளி சிப்பியில் விழுவதால் கடலுக்குள் மூழ்கியிருக்கும் சிப்பி உள்ளே முத்தை தயாரிக்கிறது. இயற்கையான முத்து அப்படி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் முத்து என்றும் விற்கிறார்கள். எப்படி இருந்தாலும் முத்து என்பது சந்திரன் சம்பந்தப்பட்ட கல்லாக இருக்கிறது. பெரும்பாலும் வெள்ளியில் தான் இதை கட்டிக்கொள்வார்கள். சிலர் தங்கத்திலும் செய்வார்கள். யாருக்கு இதை எப்படி என்று பார்ப்போம். சந்திரன் வீக்காக இருந்து பலமில்லாமல் இருந்து, ஆனால் லக்னப்படி சந்திரன் தேவையான கிரகமாக இருந்து யோகாதிபதியாக இருந்தால் அப்போது சந்திரக்கல்லான முத்துவை அணியலாம். மேஷ லக்னத்துக்கு 4 கூடிய சந்திரன் பரவாயில்லை. ரிஷப லக்னத்துக்கு 3 கூடியவன் சுமார் தான். மிதுன லக்னத்துக்கு தனாதிபதி சந்திரன். கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியே சந்திரன். சிம்ம லக்னத்துக்கு பிரயோஜனம் இல்லை. கன்னியா லக்னத்துக்கு லாபாதிபதி சந்திரன். துலா லக்னத்துக்கு தொழில் தரும் கர்மாதிபதி சந்திரன். விருச்சிக லக்னத்துக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சந்திரன். தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தேவையில்லாத ஒரு கிரகம் சந்திரன். மகர லக்னத்துக்கு களத்திர ஸ்தானாதிபதி, ஆனாலும் அவனே மகராதிபதி, இப்படிப்பட்ட சந்திரன். கும்ப லக்னத்துக்கு வியாதி தரும் அல்லது கடன் தரும் கிரகம் சந்திரன். மீன லக்னத்துக்கு 5 கூடிய சந்திரன் மிக அற்புதமானவர். இப்போது மீன லக்னம், மேஷ லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னம் போன்ற லக்னங்களுக்கு மட்டும் சந்திரன் யோகத்தை தரக்கூடிய பொசிஷனில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால், சரியான சாரம் பெறாமல் இருந்தால், 3, 6, 8, 12 மறைந்தால் அப்போது சந்திரக்கல்லை அணியலாம். சந்திர தசையும் வந்துவிட்டால் நிச்சயம் அணிய வேண்டும். இது தவிர இவர்களுக்கு ஏற்கனவே மனக்குழப்பம், திண்டாட்டம், பயம், மனோவியாதி இது போன்ற குழப்பங்கள் இருந்தாலும் சந்திரக்கல்லை அணியலாம். இது ஒரு 4 கூடையவனாக வரும் சந்திரன் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அணிவிக்கலாம். அல்லது படிக்கும் அறையில் அந்த முத்துவை வைக்கலாம். இப்படி இடத்துக்கு தகுந்தபடி. மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தில் தடை இருந்தால், லேட்டானால் அப்போது என்ன செய்வது என்றால், முத்து என்ற இந்த கல்லை மோதிரமாக அணிந்து கொண்டால் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். இப்போது மிதுன லக்னக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய கிரகமாக இருப்பதால் பணப்பெட்டியில் முத்துவை வைக்கலாம். கன்னியா லக்னத்துக்கும் லாபம் தரக்கூடிய கிரகமாக இருப்பதால் முத்துவை கன்னியா லக்னக்காரர்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம், மோதிரமாகவும் அணியலாம். துலா லக்னத்துக்கு தொழில் தருபவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், விசா கிடைக்காதவர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும் முயற்சி செய்பவர்கள் முத்து அணிந்து விட்டால் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக வந்தாலும் சந்திரன் தேவைப்படும். எனவே அவர்களும் அணியலாம். விருச்சிக ராசியாக வந்து விட்டால் அவசியம் அணிய வேண்டும். ஏனென்றால் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமடைகிறார். தனுசு லக்னத்துக்கு வேண்டியதில்லை அஷ்டமாதிபதி. மகர லக்னத்துக்கு திருமணத்திற்காகவும், நல்ல துணைவர்கள் கிடைப்பதற்காகவும், பார்ட்னர்ஸ் கிடைப்பதற்காகவும், வெளிநாடு செல்வதற்காகவும், யோகங்கள் பெறுவதற்காகவும் அணியலாம். மீன லக்னக்காரர்களும் அணியலாம். மீன லக்னக்காரர்களுக்கு அணிந்தால் பூர்வீக சொத்து வரும், புத்தி தெளிவாகும், குழந்தைகள் மேம்படுவார்கள், குழந்தைகள் படிப்பு, திருமணம் போன்றவை நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இவர்கள் முத்து அணிந்தால் இவர் குழந்தைகளுக்கு படிப்பு வரும். இவர்கள் முத்து அணிந்தால் இவர் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். பார்த்து கொள்ளுங்கள். இப்படி இந்த முத்தானது விசித்திரங்களை செய்யும். ஆனால் பொருத்தமில்லாதவர்கள் அணிந்துவிட்டால் குழப்பம் வரும், பயம் வரும், பைத்தியம் பிடித்தது போல் ஆகும், ஏதோ தனக்கு வியாதி இருப்பது போல தோன்றும். இப்படி சந்திரதசை வந்தாலும் ஆகும். சில பேருக்கு சந்திரதசை வந்தால் தனக்கு இல்லாத வியாதியெல்லாம் இருப்பது போல கற்பனை வரும், இல்லாத பயமெல்லாம் உண்டாகும், விசித்திரமான எண்ணங்கள் தோன்றும், எல்லார் மீதும் சந்தேகம் வரும். இவை போன்று வந்துவிட்டால் அந்த சந்திரன் அவர்களுக்கு வீக்காக இருக்கிறது அல்லது தேவையில்லாத கிரகம் என்று பொருள். அப்படிப்பட்டவர்கள் இந்த சந்திரக்கல்லை அணிந்து அதை சரி செய்து கொள்ளலாம். இப்படி மருத்துவ ரீதியாகவும் இந்த சந்திரக்கல் பயன்படும். மனோவியாதி வந்தவர்களுக்கு சந்திரக்கல் நிச்சயமாக பயன்படும். இந்த சந்திரக்கல்லை அணிபவர்கள் திருப்பதி சென்று வரலாம், திங்களூர் சென்று வரலாம். இந்த முத்தை பாலில் ஊற வைத்து ஒரு நாள் முழுவதும் மறுநாள் கொடுத்து அதை தங்கத்திலோ வெள்ளியிலோ கட்டிக்கொள்ளலாம். இப்போது மேஷ லக்னமாக இருந்தாலும்
விருச்சிக லக்னமாக இருந்தால், மீன லக்னமாக இருந்தால் இவர்கள் தங்கத்தில் கட்டிக்கொள்ளலாம். மற்றவர்கள் இதை வெள்ளியில் கட்டிக்கொண்டால் போதும். மோதிர விரலில் அணியலாம், எப்போதும் அணிந்திருக்கலாம். அமாவாசை பௌர்ணமி எப்போதும் அணிந்திருக்கலாம். வளர்பிறை தேய்வரை எப்போதும் அணிந்திருக்கலாம். 15 நாட்களுக்கு உற்சாகமாகவும் 15 நாட்களுக்கு டல்லாகவும் தோன்றும் சந்திரசை வந்தால் சந்திரசையின் குழப்பங்கள் சொல்லி மாளாது. சந்திரசை ஏழரை வந்தது போல் இருக்கும், பில்லி சுனியை வைத்தது போல் இருக்கும், பயம் வரும், சம்பந்தமில்லாத கவலை வரும், வியாதி இருப்பது போன்ற டெரரான ஒரு சம்பவங்கள் நடக்கும், மனோகுழப்பம் அதிகமாகும், அதனால் சண்டைகள் வரும். இப்படி இந்த சந்திரன் கெட்டுவிட்டால் பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணி மனிதனுக்கு மிக முக்கியமானது மனோசக்தி, அதையே ஆட்டி வைத்து விடுவார். இந்த கெட்டுப்போன குருதசையும் கெட்டுப்போன சந்திரதசையும் யோகம் செய்யாத கேதுதசையும் வந்துவிட்டால் அவர்கள் திண்டாடும் பாடு மிக பயங்கரமாக இருக்கும். இதை அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். இந்த சந்திரதசை என்னென்ன செய்யும், ஏது செய்யும் என்பதை கூர்ந்து கவனித்தால்தான் புரியும். யாருக்குமே நன்மை செய்யும் என்று சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இது குழப்பங்களைத்தான் உண்டு பண்ணும். சந்திரன் என்பது கண்ணாடி போன்றது, மிக வேகமாக கரப்டாகும், அதாவது மாசுபடும், அதாவது தோஷமாகும். சனி பார்த்தால் தோஷம், கேதுவோடு சேர்ந்தால் தோஷம், ராகுவோடு சேர்ந்தால் தோஷம், செவ்வாய் பார்த்தால் தோஷம், செவ்வாய் வீட்டில் இருந்தால் தோஷம், சனி வீட்டில் இருந்தால் தோஷம், இப்படியெல்லாம் அதற்கு வேகமாக தோஷம் உண்டாகும். குருவின் பார்வை பெற்றால் மட்டும், குருவோடு சேர்ந்தால் மட்டும் சந்திரன் பியூராகிறார். மற்றபடி சந்திரன் தனித்திருப்பதே நல்லது. சந்திரனுக்கு இருபக்கமும் பாவகிரகங்கள் இருக்கும்போது பாவகர்த்திரி யோகம் உண்டாகி அதனாலும் சந்திரசை கெடும். இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் சந்திரக்கலை அவசியம் அணிய வேண்டும். இந்த சந்திரக்கலை அணிவதால் மட்டும்தான் இவர்கள் தப்பிக்க முடியும். இதை பற்றியெல்லாம் ஜாதகத்தை ஸ்க்ரூட்டனைஸ் செய்து, ஜாதகத்தை பரிசீலனை செய்து அதன் பின்பு தான் முடிவு கட்ட முடியும். ஜாதகத்தை பார்க்காமல் என்ன சாரம் என்று தெரியாமல் பெறுவாது நாமவே போட்டுக்கொண்டால் குழப்பங்கள் மிஞ்சும். எல்லா கற்களையும் விட வைரத்தையும் இந்த முத்து என்ற கல்லையும் மிக ஜாகிரதையாக பார்த்து போட வேண்டும். இல்லாவிட்டால் விபரீதமான பலன்கள் தான் நடக்கும். வைரமும் அப்படித்தான். பரம்பரையாக பழக்கம் இல்லாவிட்டாலும் சுக்கிரயோகம் இல்லாவிட்டாலும் பெரும் ஆபத்துகளை உண்டு பண்ணும். இதே போல முத்துவும் மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி பைத்தியம் எடுத்த நிலைக்கு தள்ளும். சந்தேகத்தை அதிகப்படுத்தி சண்டைகளை வலுவாக்கும். எனவே முத்து அணிபவர்கள் நிச்சயமாக நல்ல கன்சல்டேஷனுக்கு பிறகு உறுதி செய்து கொண்டு தான் அணிய வேண்டும். அதை வைத்து பார்த்து டெஸ்ட் செய்து பரிசில் வைத்து பார்த்து ஒரு மாதம் கழித்து கூட மோதிரத்தில் கட்டிக்கொள்ளலாம். நல்முத்து கிடைக்காது. நல்முத்து விலை அதிகம். ஆர்டிஃபிஷியல் முத்து வைத்து கொண்டாலே போதுமானது. செயற்கை முத்துக்கள் கடையில் சுலபமாக கிடைக்கும். அவற்றை வாங்கி உங்கள் லக்கணத்தை தகுந்தபடி தங்கத்திலோ வெள்ளியிலோ நீங்கள் அதை அணிந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு தேவையா என்பதை அறிந்து கொண்டு செய்வது மிக்க நல்லது. லாங் வீடியோவை பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எல்லா ராசியை பற்றியும் எல்லா கிரகங்கள் கற்களை பற்றியும் சொல்லக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள லாங் வீடியோவை சர்ச் செய்து பாருங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு எதுவும் புரியாது. ஷார்ட் வீடியோ பத்தாது. அதில் அதிக விஷயங்களை சொல்ல முடியவில்லை. எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து லாங் வீடியோவை பார்த்து நன்மை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.